வணக்கம் அன்பு நேர்களே! மீண்டும் கிருஷ்ணா எஃப்எம் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும், ஆனந்தமும். இன்றும் கூட ரொம்ப அழகான, அற்புதமான ஓசோவின் தத்துவ விளக்க கதை தான் கேட்க போறோம். வாருங்கள். அற்புதமான இந்த கதை மிகப்பெரிய ஞான தேடல் உள்ளவர்களுக்கு புரியும். அப்படி ஞான தேடல் உள்ளவர்களுக்கான கதை அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அந்த நிலையில் இருப்பவர்களுக்கான கதை என்றும் சொல்லலாம். கதைக்குள்ள போலாமா? ஓசோ இந்த கதைய எப்படி சொல்றாரு அப்படின்னா, இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு சூஃபி பக்ரி இருந்தாரு. ஞானம் அடைவதற்கு முன்பாக அவர் பல நாட்டு மன்னராக இருந்திருக்காரு. இரவு உறங்கிக் கொண்டிருக்கும்போது எவனோ பள்ளி அறையின் கூரை மீது நடந்து செல்லும் ஓசை அவருக்கு கேட்டது. இப்ராஹிம் அந்த ஓசை கேட்டு விழித்து எழுந்தாரு. "யாரடா காவாலி நடுநிசியில கூரை மேல நடக்கிறது?" அப்படின்னு கத்துனாரு அவரு. பதில் வந்தது. எப்படின்னா, "நான் காவாலிலாம் ஒண்ணும் கிடையாது. என் ஒட்டகம் காணாம போயிடுச்சு. அத நான் தேடிட்டு இருக்கேன்" அப்படின்னு. இப்ராஹிம் சிரித்தாரு. "அட பைத்தியக்காரா! ஒட்டகம் எப்படி கூரையில கிடைக்கும்? அது எப்படிடா கூரை மீது ஏற முடியும்? யோசிக்க வேண்டாமா? மடையா!" அப்படின்னு திட்டுறாரு. இங்க பள்ளி அறையில இருந்துகிட்டே. கூரை மீது இருந்து இவரு திட்டுறத கேட்டுட்டு குரல் குடுக்குறாரு. அந்த கூரை மேல நடந்துட்டு இருக்கிறவரு. "என்ன பைத்தியம், முட்டாள் அப்படின்னு ஏசுவதற்கு முன்பாக, நீங்க உங்கள பத்தி யோசிச்சு பாருங்க" அப்படின்னு கூரை மேல நடந்தவன் சொல்றான். "செல்வம், புகழ், பெருமை, இசை, மது இவைகளால் சுகம் கிட்டுதா? அப்படி கிட்டுனுச்சு அப்படின்னா, ஒட்டகம் கூரை மேலேயும் கிடைக்கும்" அப்படின்னு சொல்றாரு அவரு. கூரை மேல நடந்துட்டு இருந்தவரு. இப்ராஹிம் அப்படியே திகைச்சு போயிட்டார். நடுநிசி வந்தவன் அப்படியே ஓடி போயிட்டான். இப்ராஹிம் அவன துரத்திட்டே ஓடுனாரு. "அந்த ஆள கொஞ்சம் பிடிங்க. அவன் புத்திசாலியா இருக்கான். அவன விடக்கூடாது" அப்படின்னு தொரத்திட்டு போறாரு. ஆனா, அவன் ஓடி போனான். இப்ராஹிம் அந்த ஆசாமிய தேடி பிடிச்சு வர ஆட்கள அனுப்புனாரு. "அவன் ஞானியாக தான் இருப்பான் போலிருக்கே! தத்துவ போதனை செஞ்சிருக்கான். எதற்காக அப்படி சொன்னான்?" அப்படின்னு அவர் வியந்து வியந்து யோசிச்சு பார்த்துட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் இப்ராஹிம் பக்ரியாரால உறங்கவே முடியல. மறுநாள் காலையில தர்பார்ல வந்து அமர்ந்தாரு. கவலை, கலக்கம் எதுவுமே நீங்கல. முகம் வாடி போயிருந்தது. நேத்து அந்த மனிதன் கூரை மீது இருந்து சொன்னது அவர ரொம்ப பாதிச்சிருச்சு. மனத தாக்கினாலும் சரியாக தான் சொல்லியிருக்கான். அவன் பைத்தியக்காரன்னா, நான் அவன விட மோசமான பைத்தியம். என்ன புத்திசாலி அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியுமா? அவனோட ஒப்பிடும்போது, அப்படின்னு பல மாரி சிந்திக்கிறாரு. எவருக்கு இந்த பௌதீக உலகில் சுகம் கிடைத்திருக்கிறது? யோசிச்சு பார்த்தா, ஒரு சுகமும் இல்ல தானே! அப்படின்னு யோசிக்கிறாரு. எல்லாம் இருந்தும் நானும் தேடிட்டு தான் இருக்கேன். சுகம் தான் கிடைக்கவே இல்ல. சுகம் தான் கிடைச்சிருச்சுன்னா பிரச்சனை இல்லையே! சுகத்த கிடைக்கவே இல்ல. கிடைச்சிருந்தா கூரை மீது ஒட்டகமும் கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படின்னு பலவாறு அவரு கூரை மேல நடந்தவர் சொன்னதையே யோசிச்சுட்டு இருக்காரு. யார் அந்த ஆசாமியா இருப்பான்? எப்படி கூரை மீது ஏறுனான்? பிறகு எப்படி குதிச்சு ஓடி போனான்? எங்க போனான்? எவ்ளோ காவலாளிகள்லாம் இருந்தும் அவன் எப்படி வந்துட்டு இப்படி பண்ண முடிஞ்சதுன்னு யோசிக்கிறாரு. பக்கிரியார் கவலையில ஆழ்ந்து போனாரு. ஆழ்ந்து கவலையிலேயே தர்பார்ல அமர்ந்திருக்காரு. தர்பார் கூடிருச்சு. அரசவை அல்லவா? நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கு. ஆனா, சூஃபி ஞானி இப்ராஹிமின் மனம் அதுல ஈடுபடவே இல்ல. மனம் எங்கேயோ அலையுது. வேறொரு உலகத்திற்கு மனம் போயிருச்சு. தியாகம் நிகழ்ந்திருக்கிறது. அற்ப சொற்ப விஷயம் அதற்கே அக்கணமே நிகழ்ந்திருக்கிறது. அப்போது தர்பார் வாசல்ல ஏதோ குழப்பம் நிகழ்வது தெரிஞ்சது. ஒரு ஆசாமி அப்படியே கேட்குறான். "நான் இந்த பரதேசி சாவடியில கொஞ்சம் தங்கணும். உள்ள போக விடு" அப்படின்னு காவலாளிகிட்ட யாரோ ஒருத்தன் சத்தம் போட்டுட்டு இருக்கான் ஒரு ஆசாமி. காவலாளி மிரட்டுறான். "ஏலே பைத்தியம்! இது சாவடிலாம் ஒண்ணும் கிடையாதுடா. இது பாதுஷாவோட தர்பார். மகால் மாளிகை வெளிய பேட்டையில சத்திர சாவடி இருக்கு. அங்க போய் தங்கிக்கோ" அப்படின்னு காவலாளி அவன்கிட்ட சண்டை போடுறான். "இல்ல நான் இங்க தான் தங்குவேன். இது சாவடி தான். என்னை நீ ஏமாத்தாத. வேற ஆள பாரு. நான் இந்த சாவடியில தான் தங்க போறேன்" அப்படின்னு வந்தவன் முரண்டு பிடிச்சுட்டே இருக்கான். இப்ராஹிம் ஞானியார் காதுல அவன் கூச்சல் போடுறது கேட்டது. அவருக்கு புரிஞ்சு போச்சு. நேத்து இரவு கூரை மீது நின்று பேசியவன் இவன் தான். அதே குரல் தான் அப்படின்னு ரொம்ப நிதானமா அந்த குரல கேட்டுட்டு, உடனே அந்த மனுஷன தர்பாருக்கு அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு ஆணையிட்டார். அந்த மனிதன தர்பாருக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. இப்ராஹிம் கேட்குறாரு, "நீ என்ன சொல்லிட்டு இருந்த? எதற்கு இந்த பிடிவாதம்? இது எனது அரண்மனை. இத நீ சாவடி அப்படின்லாம் சொல்ற. இது எனக்கு செய்கிற அவமதிப்பு இல்லையா?" அப்படின்னு அந்த மனுஷங்கிட்ட கேட்குறாரு இப்ராஹிம். அவன் சொல்றான், "அவமதிப்போ, வெகுமதிப்போ எனக்கு தெரியாது. ஆனா ஒண்ணு கேட்கிறேன் பதில் சொல்லு" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. "இதற்கு முன்பும் நான் இங்க வந்திருக்கேன். அப்பயும் இந்த அரியணையில வேற ஒருத்தர் அமர்ந்திருந்தாரே!
அப்படின்னு அந்த வந்த ஆசாமி கேட்குறாரு. உடனே இப்ராஹிம் சொல்றாரு, "அவர் என் தந்தையார் தான்" அப்படின்னு சொல்றாரு. வந்தவரும் ஒரு பக்கிரி அவர் கேட்குறாரு, "அதற்கு முன்பு நான் இங்க வந்திருக்கேன். அப்ப வேற ஒருத்தர் உட்கார்ந்திருந்தாரே, அவர் யாரு?" அப்படின்னு கேட்குறாரு அவரு. "என் பாட்டனார், அதாவது தந்தைக்கு தந்தை" அப்படின்னு இப்ராஹிம் சொல்றாரு. "அதனால தான் இந்த கட்டடத்த வழிப்போக்கர்கள் தங்கும் இடம்னு சொல்றேன். சாவடி கூடம் அப்படின்னு சொல்றேன். இங்க மனுஷங்க வராங்க, தங்குறாங்க, அப்புறம் போயிர்றாங்க. நீங்க எத்தன காலம் இங்க தங்கியிருப்பீங்க? இந்த அரண்மனையில நீங்க எத்தன காலம் தங்கியிருப்பீங்க? நான் பிறகு இங்க வந்து பார்க்கும்போது, வேற ஒருத்தர் தான் தங்கியிருக்க போறாரு. இதனால தான் இந்த இடத்த நான் சாவடி அப்படின்னு சொன்னேன். இது வீடெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இது ஏதோ உன் அரண்மனைன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி உன் தந்தை தான் இந்த அரண்மனையில இருந்தாரு. அதுக்கு முன்னாடி உன் பாட்டனார் இந்த அரண்மனையில இருந்தாரு. இப்ப நீ இருக்கிற, நாளைக்கு வேற யாரோ இருக்க போறாங்க. இத போய் என்னுடைய அரண்மனை, இது சத்துணவு சாவடின்னு சொல்லி என்னைய வந்துட்டு நீ அவமதிக்கிறேன்னு சொல்ற. வீட்ல வந்து ஒருவர் தங்குனா, நிரந்தரமா தங்கிருவார். அங்கிருந்து எவரும் அவர அகற்றவே முடியாது. அவரும் அகல இயலாது. வீடு வேறு பெறுவாரு அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இத கேட்டதும் இப்ராஹிம் அப்படியே திடுக்கிட்டு போய் அரண்மனையில இருந்து, அரியணையில இருந்து எழுந்து வந்துட்டார். வந்த துறவிகிட்ட சொன்னாரு, "வணங்குகிறேன் ஞானியாரே! இது சாவடி தான். நீங்க சொல்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். இது ஒரு சத்திரம். இது என் அரண்மனைன்னு நெனச்சுட்டு இருந்தேன். நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி என் தாத்தா இந்த அரண்மனையில இருந்தாரு. அப்புறம் எங்க அப்பா இருந்தாரு. இப்ப நான் இருக்கேன். நாளைக்கு வந்துட்டு என் மகன் யாரோ இருப்பாங்க. அப்ப யாரோ வந்துட்டு, வந்துட்டு போய்க்கிட்டு இருக்காங்க. அப்ப இது சாவடி தானே! நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு. எனக்கு இந்த நிலையில்லாத இந்த அரண்மனை மேல இருக்கிற இந்த பற்று எனக்கு வந்துட்டு புரிய வச்சுட்டீங்க." அப்படின்னு சொல்றாரு. "என்ன யாராலும் வெளியேற்ற முடியாத, என்னைக்குமே என்னை விட்டு நீங்காத என்னுடைய உண்மையான சொந்த வீட்ட அடைய நீங்க தான் வழிகாட்டணும்." அப்படின்னு சொல்லி அவர் கால்ல விழுந்து இப்ராஹிம் வணங்குறாரு. ஆம். பார்த்தீங்களா? இந்த பெரிய பெரிய ஞானிகள்லாம் இந்த உலகமும் தான் சத்திரம், சாவடி. நாம இங்க வந்துட்டு தங்கிட்டு சில காலம் இருந்துட்டு போறோம். அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அதே மாரி தான் அந்த இப்ராஹிம்க்கு அவருடைய அரண்மனை அவருடையது அப்படின்னு வந்துட்டு நெனச்சிட்டு இருக்காரு இல்லையா? அவருடையது கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா வந்த ஞானி உரைச்சிட்டு போயிருக்காரு. இப்படிதான் நம்ம பல மாயைக்குள்ளார சிக்கிக்கிட்டு, இது என்னோடது, அது உன்னோடது, இது மதிப்பு மிக்கது, இது மதிப்பு அவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் வெறும் மாயை. அதுலேருந்து நம்ம விலகிட்டோம் அப்படின்னா, நிம்மதியும், ஆனந்தமும் மட்டும் தான் நிலையானது. பேரானந்தம் மட்டும் தான் நிலையானது அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? வேற்று ஆரவாரங்கள் தேவையில்லாதது அப்படிங்கிறத ரொம்ப அற்புதமா இந்த ஞான கதையின் மூலமா நம்ம உணர்ந்திருக்கோம். என்ன மனுஷங்கிட்ட மிகப்பெரிய ஒரு இதுனா, பற்று தான். மிகப்பெரிய ஆட்டு விக்கும் ஒரு பொருள் அப்படின்னு சொல்லலாம். "ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரே" அப்படிங்கிற ஒரு சொற்றொடர் இருக்கு இல்லையா? அதுக்கு உதாரணமா தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? ரொம்ப அற்புதமான இந்த கதைய உங்ககிட்ட சொல்லிட்டேன். நாளைக்கு இன்னும் ஒரு அற்புதமான கதையோடு சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா. வணக்கம் அன்பு நேயர் சொந்தங்களே. நன்றி நேயர்களே.